ஹாய் 60 டே சேலஞ்சில் இன்றைக்கி டே 17. இன்றைக்கி மார்க் இருக்கும். அந்த மார்க்குள்ளே கரெக்டாக பிடிக்கிற பொசிஷன் தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி நீங்கள் ஒரு வெயிட் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு லெவல் பிடிச்சிக்கோங்க. சரிங்களா? வேறு புஷ் பண்ணி ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. எவ்வளோ வெயிட் போட்டிருந்தாலும் கையை ஆடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். இதுமாதிரி இறக்கி ஏற்றும் போது அந்த எந்த ஒரு சேக் இல்லாமல் எந்த ஒரு நடுக்கம் இல்லாமல் அடிச்சிங்கன்னா அந்த மசில் கரெக்டாக போய் உங்களுக்கு நிற்கும். அந்த ஒரு சேக்கே இருக்காது. நான் இதில் 120 கிலோ வரையும் போட்டு அடிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் அந்த ஒரு சேக்கே இருக்காது எனக்கு. ஸோ அதே மாதிரி தான் எவ்வளோ வெயிட் போட்டாலும் கரெக்டாக அடிக்கணும். இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் அதே மாதிரி மார்க்கு கரெக்டாக பிடிச்சி கரெக்டாக அப்பர் செஸ்ட்டை கரெக்டாக மேலே இறக்கி புஷ் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக நிப்பாட்டிட்டு இதே மாதிரி கரெக்டாக இறக்கி கரெக்டாக புஷ் பண்ணுங்கள். பண்ணணும். நான் தம்பிள் ப்ரெஸ் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது ஃப்ளாட்டில் இருக்குது. ஸோ அது டிக்ளைனில் போட்டுக்குங்க. போட்டு ஒரு தம்பிள் கரெக்டாக மிடில் செஸ்ட்டில் வந்து தலையை நேராக கீழே வச்சுக்கோங்க. டிக்ளைன் முடிச்ச பிறகு அப்புறம் இன்க்ளைனில் வந்து ஃப்ளைஸ் அது ஃபஸ்ட்டு தம்பிள் நேராக தூக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து இவ்வளோ தூரம் கீழே இருக்கும்போது இறக்கிட்டு அதே மாதிரி மேலே கொண்டு போங்க. அப்புறம் பட்டர்ஃப்ளை, இன்க்ளைன் ஃப்ளைஸ் போட்ட பிறகு பட்டர்ஃப்ளை. செஸ்ட்டில் நிறையா வேரியேஷன் இருக்குது. இதில் வந்து இன்றைக்கி ஒரு வேரியேஷன் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் நிறைய பேர் வெயிட் போடுறாங்க ஜிம்மில் வந்து, அந்த பையன் வெயிட் போடுறான் இவன் வெயிட் போடுறான்னு சொல்லிட்டு ஈகோ லிஃப்டிங் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. அவன் பண்ணுறான்னா பண்ணிட்டு போட்டோம், அவங்க மாஸ்டர் பார்த்துக்குருவாங்க. நீங்கள் அவன் பண்ணுறான்னு சொல்லிட்டு இங்கே தப்பு பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் கரெக்டான ப்ராப்பராக பிடிச்சி அதை அடிங்க. அப்போ தான் நல்லா லோடு விடுவோம். அவன் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்களே ஈகோ லிஃப்டிங் பண்ண தேவையில்லை. ஸோ அதே மாதிரி தான் பொசிஷன் ரொம்ப முக்கியம். அதை நிப்பாட்டி அந்த மசில் ஒர்க் அவுட் பண்ணுற மசிலை கரெக்டாக எய்ம் பண்ணி அடிக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் இந்த ரிசல்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். சரிங்களா? நம்ம இன்னைக்கு செஸ்ட்டு சொல்லிட்டாங்க, செஸ்ட்டை மட்டும் அடிச்சுட்டு கிளம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ளைனு டிக்ளைனு அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு மாஸ்டர் முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க. எந்த மசில் கொடுக்குறோமோ அந்த மசிலை லவ் பண்ணி அந்த மசிலை டார்கெட் பண்ணி அடிங்க. அப்போ தான் அந்த லவ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ டைம் ரொம்ப முக்கியம் கண்ணு, ஃபாலோ பண்ணிக்கோங்க.